இந்த பாகம் 2 வாரம் ஒண்ணும் இல்லாம கிடந்துக்கிட்டு சங்காடிட்டு கடைசியில் நிறைய மீன் வந்துட்டான்னு சொல்லி மடி வாங்கி பார்த்தா வெறும் ஊமை 10 ரூபா 15 ரூபா போகாதுங்க. எவ்வளவோ ஆசையோட வாங்கின 2 வாரம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி புதுசா பார்க்க நண்பர்களுக்கு நிறைய மீன் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி தோணும். கிலோ 10 ரூபாய்க்கு கூட போகாதுங்க. இவ்வளவு மீனை பிடிச்சி இல்லைனா சரி கேட்குற மக்களே, இது மீன் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் வெறும் சங்காயம் கிலோ 10 ரூபா. நீங்க பாருங்க, டீசல் இல்லை 2 லிட்டர் ஓடி இருக்கு. பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்னடா ஓட்டு ஃபுல்லாக மீன் அடிச்சு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனால் இதனால எங்களுக்கு 10 பைசா பிரச்சனை கிடையாது. இது வந்து ஏதாவது கொஞ்சம் ஐஸுக்கு ஓடும். அதான் இதில் கடத்த நல்ல மீன் பார்த்தா இந்த வஞ்சர மீன் சீலா, நம்ம ஊர் சீலா. இவன் வரலைன்னா இந்த பாட்டு ரொம்ப மோசமாக போயிருந்துருக்கு. பார்த்தா குப்பை உப்பே மீன் அல்ற மாதிரி உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் மீன் தான், ஆனால் பொய்யான மீன் லாத்தி ரேட்டு போகாதுங்க, சுத்தமாக ரேட்டு போகாது. ஆளை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க, இவன் தான் இந்த கிளாத்தின்னு சொல்லுவான். ஆளை நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? எவனாவது ஏதோ உங்களுக்கு வந்து 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா ஏமாந்துறாதீங்க. 20 ரூபாய்க்கு மேலே போகாதுங்க, எச்சரிக்கையாரு நண்பர்களே. இதைத்தான் நாங்கள் வந்து இப்போ அடிச்சு போட்டு நிறைய மீன் வந்த மாதிரி உங்களுக்கு காட்டிக்கிருக்கோம். இன்னுமே ஏதோ விட்டுருக்க காரா ரைட். பாருங்க, இந்த காரா 100 ரூபா 150 ரூபாய்க்கு போகும். ஆனால் இவ்வளோ மீன் என்னத்த சொல்ல சொல்லிட்டு உரைக்கு போடுமா? ஏன் கொஞ்சம் புறை போடுப்பா. கண்டிப்பா இந்த வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு மீன் நிறைய மீன் அடிச்சுட்டாங்கப்பா, சம்பாதிக்க மாட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அது இல்லை உண்மை. எல்லாமே ஊமக்கலாச்சு. அதாங்க பிரச்சனை பண்ணி என்ன மாசு கிளாத்து செருப்பு பிடிக்கலாமா தான் கடைசியில் ஊமக்கலாச்சு பிடிச்சிருக்கான்.